ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் சக்கரை பொங்கல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இப்போது அதில் ஒரு 2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் ரொம்ப குழைவாக இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த குக்கரை இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடுறேன். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துடலாம். பாருங்கள், நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம கம்பி பதம் அப்படியெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதித்து பாருங்கள், இந்த அளவு கொதித்து வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம யூஸ் பண்ணி இதை வடிகட்டிட்டு, ஏன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம இதை வடிகட்டிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய்யில் ஒரு 15 முந்திரியும் ஒரு 1/4 கப் ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், ட்ரை கிரேப்ஸ் நல்லா உப்பி வந்துருச்சு, முந்திரியும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கடாயில் நெய் கொஞ்சம் இருக்குது, அதிலே நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாசனை வர வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் வறுத்துட்டேன், நல்லா எனக்கு வாசனை வருது. இப்போது நான் அதில் 1 கப் பால் விட்டுறேன். விட்டு நல்லா நம்ம ஓட்ஸை பால்லையே வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் 1 கப் பால் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சுண்டி வரும்போது திருப்பி 1 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதே கப்பில் 1 கப் எடுத்து தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா ஓட்ஸ் நல்லா வேகிற அளவு நல்லா நம்ம வேக வச்சுக்கிறோம். பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்து வருது. எப்படியும் இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்குங்க. பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷமே ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஓட்ஸு. இப்போது நான் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை அதோடு சேர்த்துக்கிறேன். 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு. அது கூட பாருங்கள், நான் ரொம்ப குழைவாக வேக வைக்கல, கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 4 நிமிஷம் கொஞ்சம் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கொலன்னு வந்துருச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா வெல்லம், வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தையும் ஊற்றிடலாம். என்னடா இப்படி நீர்க்காக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது நேராக நல்லா இறுகிடும். இவ்வளோ நீர்க்க இருந்தால் தான் பொங்கல் ஆற ஆற கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நான் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா கிளறிட்டேன். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். பாருங்கள், அருமையான ஓட்ஸ் சக்கரை பொங்கல் ரெடி. இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு டயட். ஏன்னா இதில் நம்ம ஓட்ஸ் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி திராட்சை போட்டிருக்கோம். அதனால் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.